இந்த சட்னி 5 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். பார்க்கறதுக்கே ரொம்ப திக்கா இருக்கக்கூடிய இந்த சட்னிக்கு வெங்காயம், தக்காளி, தேங்காய் எதுவுமே தேவைப்படாது. இந்த ரெசிபில பாத்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலையும் பருப்பும் யூஸ் பண்றதுனால உடம்புக்கு தேவையான இரும்பு சத்தும் புரதச்சத்தும் இந்த ஒரே சட்னிலே கிடைச்சிருது. குயிக்கா பாத்திரலாங்களா? இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப் அளவிலான கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 வரமிளகா, 2 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. கடைசியா சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவிலான புளியும் சேர்த்துடுங்க. இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ண கருவேப்பிலை, பருப்பு கலவையெல்லாம் மிக்சியில தண்ணி ஊத்தாம கொஞ்சமா உப்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருங்க. கருவேப்பிலையும் பருப்பும் நல்லா அரைஞ்ச பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்மளுடைய சுவையான கருவேப்பிலை பருப்பு துவையல் ரெடி. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க.